வீட்டில் வளர்க்கும் மாடு போல தான் பார்க்கிறார்கள். கிராமத்தில் பார்த்துருக்குறேன். மாடுகளை என்ன பண்ணுவாங்க, கூட்டு போய் எந்த காளமாட்டோடு இணை சேர்க்கணும் அப்படின்னா அந்த விவசாயி தான் முடிவு பண்ணுவார். என்ன முடிவு பண்ணுவார், இந்த வீட்டில் ஒருத்தர் ஒரு காளமாடு வளர்க்குறாரு, அது நல்ல வீரியமான காளமாடு, அது போடக்கூடிய கண்ணுக்குட்டியாக, அது மூலமாக வரக்கூடிய கண்ணுக்குட்டியாக இருந்தால் அந்த கண்ணுக்குட்டி நிறைய பால் கறக்கும், இல்லை நல்ல வேலை செய்யக்கூடிய உடல் திறனோடு இருக்கும் அப்படின்லாம் முடிவு பண்ணி அந்த பசுமாட்டை கொண்டு எந்த காளமாட்டோடு இணை சேர்ப்பதுன்னு முடிவு பண்ணுவார். அது போல் நீங்கள் முடிவு பண்ணுவேன், நான் தான் முடிவு பண்ணுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள் பிள்ளைகளை நீங்கள் அந்த மாடை போல மாட்டுக்கு சமமாகத்தான் பார்க்கிறீர்கள் அப்படின்னு அர்த்தம். இல்லை சில சீமான் சொல்கிற மாதிரி தான் மாடுனா செல்வம், அந்த செல்வத்தை எங்கே கொண்டு போய் சேர்க்கணும்னு நான் தான் முடிவு பண்ணுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்போ நீங்களே ஒத்துக்குங்க. நீங்கள் சொல்லிடுங்க உங்கள் பிள்ளைங்கள்ட்ட. அரேஞ்சு மேரேஜ் பண்ணும்போது இந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் கேட்டுக்குங்க, நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. உங்கள் அப்பா அம்மா தான் உங்களை யார் கூட திருமணம்ன்றதை முடிவு பண்ணுவேன்னு சொல்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? ஒரு விவசாயி தான் வளர்க்கும் மாட்டை எப்படி பார்க்கிறாரோ அதற்கு சமமாக உங்கள் பெற்றோர் உங்களை பார்க்கிறார்கள் என்று அர்த்தம்.